இனிமேல் இந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க. அதாவது நம்மளாம் சாப்பாட்டு சமையலுக்கு வந்து வாசனைக்காக கருவேப்பிலை பயன்படுத்துவோம். ஆனால் சாப்பிட சொல்ல என்ன பண்ணுவோம், இந்த கருவேப்பிலை இலை இருந்தால் தூக்கி போட்டுருவோம். நமது முன்னோர்கள் வந்து அந்த கருவேப்பிலை ஏன் பயன்படுத்தினாங்கன்னா, அதாவது கர்ப்பப்பை தொடர்பான எந்தவித குறைகளும் வராமல் இருக்கிறதுக்காக நமது பாரம்பரிய முறையாக நமது பழங்காலத்தில் நமது முன்னோர்கள் அதை வந்து உணவுலேயே பயன்படுத்தி வந்தது. அதாவது நான் வந்து எங்களுடைய முயல்கள் வந்து நான் வந்து கருவேப்பிலை மரம் வளர்க்குறேன். அதனால் வந்து எங்களுடைய முயல்களுக்கு வந்து நான் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை கருவேப்பிலை கொடுப்பேன். காரணம் என்னென்னா, முயல்களுக்கு வந்து கர்ப்பப்பை தொடர்பான எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. என்னுடைய முயல்கள் நல்லா குட்டி போடணும். அதாவது வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது நம்ம மனிதர்களுக்காக. ஆனால் நான் அதை பயன்படுத்துறது பார்த்தாச்சுன்னா என்னோடய முயல்களுக்காக. என்னோடய முயல்கள் அதை வந்து விரும்பி சாப்பிடுங்க. ஒரு முயலுக்கு கொடுக்குறேன்னா அந்த கருவேப்பிலை வந்து அடுத்த முயல் அதை வந்து பிடுங்கி கூட சாப்பிடும். அந்தளவு டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடும். காரணம் வந்து அதாவது வந்து கருவேப்பிலையில் இருக்க மருத்துவ குணம் என்கிட்ட இருக்க முயல்களே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அதாவது வந்து கால்நடைகளுக்கே தெரியுங்க. நம்மலாம் அதை வந்து அஞ்சறிவு ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நம்மளாம் வந்து நிறைய தகவல் வந்து மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிலர் வந்து குழந்தை பிறப்பு இல்லாமல் வந்து நிறைய தேடிட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் லட்சமாக செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்கேயுமே இப்போ செலவு பண்ண தேவையில்லைங்க. அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான மருத்துவம் உங்கள் உணவுலேயே இருக்குதுங்க. அந்த மருத்துவம் அதாவது நீங்கள் கருவேப்பிலை வந்து உங்கள் உணவில் அதிகம் சேர்த்துங்க. கருவேப்பிலை தொகையில் கூட செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். நான் குணா ராவிட் ஃபார்ம், முத்துராமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம்.